வணக்கம். வீட்டுக்கு விட வாசப்படி சரியில்ல. விஸ்வநாதன் கிட்ட பார்வதி சொல்கிறாங்க, அஜய் உங்களோட பையன், அவனுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறாங்களா, அதனால் நம்ம பொண்ணு கேட்கணுன்ட்டு. அதுக்கு இவர் சொல்கிறாரு, எல்லாத்துக்கும் காரணமே அந்த சக்கரவர்த்தி தான். ஆஃபீஸில் வந்துட்டு எப்படியெல்லாம் திட்டி சண்டை போட்டான் தெரியுமா? அவன் ஒரு மாதிரியான ஆள், அவனை பற்றி நல்லாவே தெரியும். நம்ம என்ன கம்மியா? முதல்ல என்ன விஷயம் ஏதுன்ட்டு அவங்க நம்மக்கிட்ட வந்து சொல்லியிருந்தாக்கா எல்லாத்தையுமே நம்ம பார்த்து செஞ்சுருப்போம். கடைசி நேரத்தில் அவன் பொண்ணு தப்பாக முடிவெடுத்தாக்கா அதுக்கு நம்ம பையன் மேலே பழி போடுவான். இவன் பேசிட்டு அந்த பொண்ணு தப்பாக முடிவெடுத்து பழி நம்ம பையன் மேலே வந்தது. ஆனால் இந்த நேரத்தில் பொண்ணு கேட்கறதுக்கா நான் போனேன்னாக்கா பழியெல்லாம் நாம் ஏற்றுக்கிட்ட மாதிரி ஆகுதுலாம், தலையிட மாட்டேன், அவங்க வேணா கல்யாணம் பண்ணி வைக்கிட்டோன்ட்டு இவர் ஒத்துக்க மாட்டேன்னு போய்ட்றாரு. வீட்டில் இருக்கிறவங்களாம் ஷாக் ஆகிறாங்க. அதுக்கு கண்ணன் சொல்கிறாரு, நாம எல்லாரும் போயிட்டு அண்ணனுக்காக பொண்ணு கேட்கலாமா சொல்லும்போது அவங்க பாட்டி பதறி போகிறாங்க, டேய் அப்படியெல்லாம் யாரும் முடிவெடுக்கிறது வேணாம். அதுக்கப்புறமா அஜய் கூட சேர்ந்து நம்மளையும் தலைமொழிடும் அவங்க அப்பான்ட்டு அவங்க பதறி போகிறாங்க. பார்வதி வந்துட்டு அர்ஜுன் கிட்டே கேட்குறாங்க, மாமா அப்படி சொல்கிறாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டவொன்னே அவர் சொல்கிறாரு, அவர் ஒரு ஈகோ பிடிச்சவர். அவர் வந்துட்டு ஆஃபீஸில் அவர் நாங்கள் வேணும்னே காக்க வச்சதை நினச்சி என்கிட்ட வந்துட்டு எப்படிலாம் திட்டி சண்டை போட்டார் தெரியுமா? அந்த மனுஷன் ஈகோ பிடிச்சி அவரோட ஈகோவுக்காக அந்த பொண்ணு அந்தமாரி பண்ண போயிட்டு அதை கோவத்தை வந்து கத்துறாரு. இந்த விஷயத்தில் நீ தலையிடாத, அப்பாவை வேணாம்னு சொல்லிட்டு மேலே நம்ம எதுவும் தலையிடுறது வேணாம், அப்புறம் அப்பா ஓ மேலே கோவப்படுவார், நீ எதுவும் தலையிடாதுன்ட்டு அவர் சொல்கிறாரு. பார்வதி தனியாக கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்க மாமியார்கிட்ட சொல்கிறாங்க, என்னத்தை நம்மளால் எதுவும் உதவி பண்ண முடியல, அவர்கிட்ட சொன்னால் அவரும் தலையிட வேணாம் சொல்கிறாருன்ட்டு. அப்போ இவங்க சொல்கிறாங்க, நம்ம என்ன சொன்னாலும் அவரும் ஏற்றுக்க மாட்டார், என் பையன் வெளியே இருந்து கஷ்டப்படுறான், இவ்வளோ பேர் வீட்டில் இருந்து கூட என் பையனுக்கு தனியாக எப்படி கல்யாணம் நடக்கணும், அதனால் நீ வேணாம் நான் போகிறேம்மா, நான் பொண்ணு கேட்டு போகிறேன், நீ வரது வேணாம், உன் மேலே மாமா கோவப்படுவாங்க, அதனால் நான் மட்டும் போகிறேன்ட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் அஞ்சலி ஃபோன் பண்ணுறாங்க, அக்கா நீங்கள் மாமா கிட்ட பேசுவீங்கன்ட்டு அஜய் சொன்னார், பேசுனீங்களான்ட்டு கேட்குறாங்க. இவங்க தயங்குறாங்க. அந்த நேரத்தில் என்னக்கா, நானும் உங்கள் வீட்டில் பெரிய இடம் அந்த கூட்டு குடும்பத்தில் வந்து நான் வாழணுன்ட்டு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுக்கிட்டு இவர்கிட்ட கூட சொல்லியிருக்கேன். அவர் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் பற்றி சொல்லியிருக்காரு. அந்த வீட்டில் இருக்கிறவங்க யார்கிட்டையும் நான் பழகலை தவிர அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு பிடிக்கும், அதனால் நானும் ஆசையாக இருக்கேன், நீங்கள் நாளைக்கு வந்துட்டு பொண்ணு கேட்பீங்களான்ட்டு அவங்க கேட்குறாங்க. அப்பா எங்களை 2 குடும்பத்தை சேர்ந்து தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறாரு, அதுதான் எனக்கும் இஷ்டம், அதை தான் நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீங்களும் நாளைக்கு வருவீங்க தானேன்னு கேட்கும்போது இவங்க தயங்குறாங்க. அந்த நேரத்தில் அவங்களோட மாமியார் குரல் கொடுத்துட்றாங்க, அப்போ நாளைக்கு நாங்கள் 9 மணிக்கெலாம் வரமான்ட்டு. அத்தை நீங்களும் இருக்கீங்களா அத்தை, எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை, நான் அதை அப்பா கிட்ட சொல்லிடுறேன்ட்டு அவங்க சந்தோஷமாக ஃபோனை கட் பண்ணுறாங்க. என்னத்தை நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க, மாமா வேணாம் சொல்லிடுறதில்ல, நம்ம ஸ்டெப் எடுத்தோம்னாக்கா பிரச்சனையாகும், அப்புறம் வேறு ஏதாவது நடந்தால் என்ன பண்ணுறதுன்ட்டு. பரவாயில்லம்மா இது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீ வராதன்ட்டு அவங்க சொல்கிறாங்க. பரவாயில்லத்தை நீங்களும் அவ்வளோ தூரம் அஜய்க்காக ஸ்டெப் எடுக்கும்போது நானும் இதில் விலகி இருக்குது நல்லா இருக்காது, நானும் உங்கள் கூட வரேன்ட்டு அவங்க சொல்கிறாங்க. இவங்க 2 பேருமே கலங்கி போகிறாங்க. இது நடக்கிற விஷயம் எல்லாத்தையுமே இன்னொரு பக்கம் பல்லவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மாமா அவ்வளோ தூரம் சொல்லிக்கூட நீங்கள் முன்னே போகிறீங்களா, நாளைக்கு என்ன நடக்குது பாருங்கன்ட்டு அவங்க சிரிக்கிறாங்க. இவங்க உள்ளே வராங்க. உள்ளே வந்தாக்கா கண்ணன் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட கேட்குறாங்க, இன்றைக்கி ஆஃபீஸுக்கு போனேன், என்ன நடந்தது சொல்லுங்கன்னு. அவர் சொல்கிறாரு, போனேன், அங்கே பார்த்தா ஏசியாக இருந்தது, ரொம்ப பேர் இருந்தாங்க, சைலண்ட்டாக இருந்தது, அப்பா அண்ணனும் ஏதோ கேட்டாங்க, பேசிகிட்டு இருந்தாங்க, நானும் சொன்னேன், ஆனால் அது சரியாக வராதுன்னு சொல்கிறது அப்பான்ட்டு. நீங்கள் அந்த இடத்துல வேலை கற்றுக்கணும், அப்போ ஒரு ஃபுல் டே இருந்தது கஷ்டமாக இருக்குதுன்ட்டு. இன்றைக்கி மட்டும் இல்லை எப்பவுமே நீங்கள் அங்கேருந்து வேலை கற்றுக்கணும், அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் சொல்லும்போது தான் சொல்லி அனுப்பிட்டில்ல, அப்புறம் நான் விடுன்றாரு. அப்போது மாமா ஏதாவது முடிவு எடுத்தா அந்த முடிவு மீறி யாராவது நடந்துங்கனாக்கா என்ன பண்ணுவார் மாமான்னு கேட்கும்போது, ஐயோ அந்த மாதிரிலாம் நீ எதுவும் பண்ணி வச்சிடாத, அப்பாவோட பேச்சு மீறி ஏதாவது பண்ணால் அவர் பெல்ட் எடுத்து விளாசிடுவார், நான் சின்ன வயசில் இந்த மாதிரி தான் ஸ்கூலுக்கு போக எனக்கு பிடிக்காது, கட் அடிச்சுட்டு நான் வெளியே சுற்றிட்டு இருந்தேன், எங்கள் அப்பா அதை பார்த்துட்டு வந்துட்டு பெல்ட்டை எடுத்துகிட்டு விளாசிட்டாரு, குறுக்க வந்து அம்மா தடுக்க வந்தது கூட அம்மாவை கூட அடி வந்துருச்சு, அதனால் நீ எதுவும் போயிட்டு பண்ணி வைக்காது, அப்புறம் அவர் ஏதாவது பண்ணாருனாக்கா அப்புறம் பூரியாக வீங்கிடுன்ட்டு அவர் சொல்கிறாரு. ப்ரோமோவில் அஞ்சலி கிட்ட அவங்க அப்பா கேட்குறாரு, அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன்ட்டு. அந்த இடத்துல அஜயோட அம்மாவும் அண்ணியும் வந்து நிற்கிறாங்க. என்ன மாதிரி 2 பேர் வந்திருக்காங்கன்ட்டு அவங்க அப்பா கேட்குறாரு. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.